ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய ஹீஸ் நாட் மைண்ட் 2/2டா. ஓகேவா? நான் எவ்வளோ லாங்காக ரெக்கார்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா. ஓகே, மேபி லாங்காக போகலாம், மேபி ஷார்ட் ஆகலாம். அது சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏடா பேசிட்டு இருக்காங்க, பாதியில் ஃபோனை கட் பண்ணிட்டு ஓடி போயிடறாங்க, யாராவது பாரு ஸ்டோரியை கட் பண்ணிட்டு ஓடி போயிடறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? சுச்சுவேஷன் அப்படி, மற்றபடி ஏன் தப்பு எதுவும் இல்லை. ஓகேவா? மன்னிச்சு ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி அனுப்பி போனாக்கா என்ன மேம், ஜிம்முன்னு டேவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போனாக்கா டே வந்து ஜிம்மு கூட்டிட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட் போகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, டே சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இங்கே கூட்டிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேசி மாறி போயிடுது. டேட்டினா போவா சொல்கிறாங்க. அட நீ வேறு ஜிம்மி, அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன், நீ வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படி சொல்லாத சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜங்க் வந்துட்டு இருந்தால் டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லிட்டு டேட்டு ஒரு ஃபுட்டோ கொடுக்குறாங்க. டே தான் ஜிம் இந்த ஃபுட்டை சாப்பிட்டு பாரு சொல்கிறாங்க. இல்லை டே வேணாம் சொல்கிறாங்க. இவன் நல்லா சமைப்பான், பார்க்காத ரவுடி மாதிரி இருப்பான், ஃபுட்டு நல்லா குக் பண்ணுவான், ஆக்கட்டை சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஃபீட் பண்ணி விடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் சாப்பிட்டு பார்க்குறோம், உண்மையாக ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க, டே என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நல்லா இருக்கிற நான் சொன்னேன் நல்லா குக் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே அம்முன்னு சொல்கிறாங்க. வா வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மின்னு டே உட்காராங்க. டே ஜிம்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. எப்படி அக்கா சோஃபாவில் உட்கார வச்சிருக்காரு, உட்காந்துட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிறாரு. அவர் ஹக் பண்ணி வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற மெக்ஸிகன் ஜாக்சனை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப வருஷமாக பேசி பழங்க எப்படி இருப்பாங்களோ ரெண்டு பேரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அழகாக இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. எனக்கு பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு டே வந்து யார்ட்டும் க்ளோஸ் ஆக மாட்டார் அவ்வளோ சீக்கிரம். சும்மா பேசுவார், ஆனால் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக டச் பண்ணி பேசுகிறப்ப யார்ட்டும் பழக மாட்டார் அவர் ஜங்க தவிர. இப்போ பார்க்குறாங்க, என்ன இவன் எந்த அளவுக்கு க்ளோஸாக பேசுகிறான்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் டே ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹாஜின் கூப்பிட்றாங்க, ஜிம்னா வட ஃபுட் எடுத்து சாப்பிடலாம், இல்லை அந்த காய் சாப்பிடுவோம் போல சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, டே ரொம்ப குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஓகே இப்போ நாளைக்கு பார்க்கலாமா, நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. போயிட்டு வா ஜிம்மி சொல்லிட்டு தான் ஜிம்மி சிக்ஸ் வந்து ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜிம்மில் வடிக்குது, வாய் சரி ஓடி போயிடுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காது பார்க்கறதுக்கு. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜம்ப் பார்க்குறேன், என்ன டே புதுசாக புது ஹேபிட்லாம் சொல்கிறாங்க. என்ன புதுசாக புது ஹேபிட் என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை உனக்கு என்னதில் பிடிக்கும், என் கூட தான் கம்ஃபர்டபுளாக இவ்வளோ அழகாக பேசுவோம் இப்போலாம் சொல்கிறாங்க. நான் பாரு எனக்கு ஜிம்மில் பழகிறப்போ இது ரொம்ப வருஷம் பழங்க ஒரு 5% பழகிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி தெரியுமா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக எனக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க, எப்படி என்ன என் ப்ளஸ் ஓவர் டேக் பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனால் ஸ்கூல் டைமில் ஒரு டைம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பியா, ரவுடி மாதிரி நீ காயம் இதெல்லாம் ஒன்றா சுற்றுவீங்க. ஒரு டைம் என் கூட உட்காந்து பேசுவேன், என் கூட மெக்கும் ஜாக்சன் தான் இருக்காங்க தெரியுமா, நீங்கள் ரெண்டு பேரும் போனால் சுற்றுவீங்க. நான் என்னைக்காக வச்சுக்கணும், எனக்காக கோவப்பட்டுருக்கேனா, என் ஜம்காவை பிடிச்ச இருக்கட்டும் விட்டுருக்கேன். நீ மட்டும் என்ன ஜிம்மிட்டு பசு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது ஓன் ஜிம் தான், ஆமாம் என் ஜிம் தான், என் ஜிம்மிட்டு பசு ஆகிற வச்சுக்காது சரியா சொல்லிக்கிட்டே திட்டுறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க, உனக்கு என்னோட உனக்கு அவங்க தான் பிடிக்குமா சொல்லிட்டாங்க. ஆமாடா அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ காய் இப்போ சிரிக்கிறாங்க. ஜம்காவுக்கு டேக்கும் ஃபைட்லாம் வரும் சொல்கிறாங்க. இப்போ டேக்காங்க ஏதாவது ஃபைட்டா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபைட் வராது, அது சின்ன ஃபைட் தான், இதில் ஃபைட் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அவங்க கேட்டால் நான் சொன்னேன் ஓகேவா, எனக்கு அவனுக்கு எப்போ ஃபைட் வராது, அவனுக்கு எதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படி சொல்லிட்டு டே போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்க ஜம்ப் பார்க்குறாங்க. எப்போ பண்ணிருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. சும்மாடா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒன்றாவது காலேஜ் விடுறாங்க. காலேஜ் வந்து டே காலேஜ் பார்க்குறாங்க. டே இவங்களாம் ஒன்றா இருக்காங்க ஒரே கிளாஸில், எனக்கு பொறாமையாக கிளாஸ் சொல்கிறாங்க. இப்போ மெட்டு பார்க்குறாங்க, நீ வேணா வா என் கிளாஸில் சொல்கிறாங்க. அதான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியாச்சு அப்போ அப்படி அதான் நம்ம ஆல்ரெடி எல்லாமே இதாகிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி நம்ம மாற்றிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம் அட்மிஷன் போட்டு போய் பார்த்து போட்டுருக்கணும். இந்த டே தாண்டா எல்லாத்துக்கு ரீசன் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண டே கேட்குறாங்க. நீ அட்மிஷன் போட்டப்போ சொல்லாமல் என்ன மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. டே எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அந்த கோர்ஸ் தானே எடுத்தேன், நீங்கள் எதுக்கெல்லாம் மாற்றி எடுத்தீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறதுனால போங்கடா, நீங்களும் ஒன்றா இருக்கீங்க, எனக்கு பொறாமல் இருக்க சொல்கிறாங்க. அது ஜம்ப் இருக்காங்க கூட, அது அவங்க உயிர் நட்பு அப்படி சொல்கிறாங்க. உயிர் நட்பு தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பொருள் முறைக்கிறாங்க. காய் பார்த்து நீ ஏன்டா முறைக்கிறா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஏன் கொடுக்குறது கஷ்டமா சொல்கிறாங்க. அப்படி இல்லடா ஜம்கா சொல்கிறாங்க. அப்படி ஒரு புத்திரனா பருவா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் நண்டேலாம் வராங்க. ஜிம் தக்காங்க டேட்டே என்ன சொல்கிறாங்க. ஜம்கா இந்த மாதிரி கேரக்டர் சொல்கிறாங்க. அவன் பார்க்க தான் ரவுடி மாதிரி இருப்பான், உண்மையாக சொன்னாக்கா பாசக்காரன் தெரியுமா, எல்லாமே அவ்வளோக்கா காமிப்பான். யாராவது ஒருத்தவங்க பிடிச்சினா போதும் அவங்களுக்காக எல்லாமே இறங்கி பண்ணுவான் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் ரொம்ப நல்லவன், பார்க்கறது ரவுடி மாதிரி இருப்பான், ஆனால் கொஞ்சம் கோவம் வரும், சீக்கிரம் யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஆங்கர் இஷ்யூ இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லா பாசமாக இருப்பான் தெரியுமா, அவன் பிடிச்சிச்சின்னா போதும் ஒவ்வொரு பார்த்து பார்த்து பண்ணுவான், அவன் மாதிரி கேர் பண்ணவும் யாரும் ஆள் கிடையாது சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. நான் கூட பார்க்க ஒரு மாதிரி ரவுடி மாதிரி தான் சொல்லி பயந்துட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பார்க்க கொஞ்சம் ரவுடி மாதிரி தான் இருப்பான், ஆனால் அப்படிலாம் இல்லை சரியா, கெட்டவங்களுக்கு கெட்டவன் நல்லவங்களுக்கு நல்லவன் சரியா சொல்கிறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. லைக் ஒரு மிரர் மாதிரி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு மேம் ஜிமின்ட்டு ஹாஜினும் மெக்கு ஜாக்சன்லாம் வந்து உட்காராங்க. அந்த பக்கம் காய்கறி கிளாஸ் ரூம் இருக்கவே பிடிக்கல, எனக்கு பிடிக்கவே இல்லைடா சொல்லிட்டாங்க. பிடிக்கல நினச்சி போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் திட்டுறாங்க.
ஏன்டா திட்டுற சொல்லிட்டு காய் கேட்குறாங்க அப்படின்னா பிடிக்கலாம் என்ன பண்ண முடியும், அட்மிஷன் போடுறது பார்த்து போட்டுக்கணும், தெரியாமல் போட்டு தொலைச்சாச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், கிளாஸை மாற்ற முடியும் சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்டு போமா சொல்கிறாங்க, ஒன்றும் வேணாம் உட்கார சொல்கிறாங்க. சரிட்டு காய் ஜம்ப் உட்காந்துருக்காங்க, ஜம்ப் தான் அமைதியாக உட்காந்துருக்காங்க. காய்க்கு பிடிக்கவே மாட்டேது, ஏன்னா காய் வந்துட்டு எப்படி ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்க ஒரு டைப்பு. இங்கே வந்துட்டு தனியாக இருக்கிறதுக்கு மார்க்கு ஜம்ப் போட்டு இருக்கிறதுக்கு சரிட்டு அப்படி போயிடுறாங்க. இப்போ ஒரு பசங்க வராங்க, பாருங்க பசங்களா சொல்கிறாங்க, சார் சொல்கிறாங்க இந்த வருஷம் நிறைய ப்ரொஃபஸர் வந்து புதுசாக வந்திருக்காங்க, சரியா புதுசாக வந்திருக்காங்க, அவங்க எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப எங்கேஜான பர்சன்ஸ் தான் எல்லாருமே. ஸோ நியூவாக தான் வருவாங்க, அவங்க நியூ தான், நீங்களும் காலேஜ் நியூ இல்லையா, ஜூனியர் தானே, எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆகிடும் சரியா. சரி நேற்று ஃபஸ்ட் கிளாஸு 2 சார் மட்டும் வந்திருப்பாங்க, இப்போ இன்னும் வரப்போறவங்க நியூவாக வரப்போறவங்க, உங்களையும் அவங்கள்ட்ட நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க, அவங்களும் உங்கள்கிட்ட என்ஜாய் பண்ணிப்பாங்க சரியா சொல்கிறாங்கக்கா. சரி சார் சொல்கிறாங்க, ஓகே போகிறோம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஸர் வராங்க, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. குட் மார்னிங் சார் தான் எழுந்திருக்காங்க. எழுந்து பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு மாதிரி சன்ஷைன் ஸ்மைலில் உட்காந்து நின்றுருக்காங்க. மை நேம் இஸ் ஜே ஹோப் சொல்கிறாங்க. என்ன ஹோப் அப்படி சொல்லி ஒரு பர்சன் கேட்குறாங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம காய் பைப்பில் தான் கேட்குது. இப்போ நம்ம ஜெகத் பார்க்குறாங்க, ஏன்னா ஜெகத் தான் நாங்கள் இருக்குது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெகத் பார்க்குறாங்க, ஜே ஹோப் சொல்கிறாங்க. ஓ அப்படியே சார் சொல்கிறாங்க, என் பேர் ஜங் ஹோப் சார், நினைக்கிறேன் ஜே ஹோப் ஓகேவா, உங்களுக்கு எப்படி எனக்கு கூப்பிட பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுக்கலாம், ஓகே உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி கூப்பிடுங்க. மேபி நீங்கள் வேணால் கால்வி ஹோபி சார் கூட கூப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை ஹோப் அதுவே நடக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, என்ன இவங்க டிஃப்ரெண்ட் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. முதல் தடவை எனக்கு பட்டாம்பூச்சிலாம் பறக்குதே அப்படி சொல்லிட்டு ஸ்டம்ப்பு கை வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறோம், என்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் ஜங்கா யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு பிடிச்சதுனாக்க பட்டர்ஃப்ளைஸில் பறக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க, அது எனக்கு பறக்க சொல்கிறாங்க, எங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்களை ஒரு ஸ்டமக்கு பாயிண்ட் பண்ணேன், இந்த பக்கம் நம்ம ஜங்க் பண்ண ஒரு ஹேண்டை ஃபுல்லாக ஃபிங்கர்ஸை மடித்து ஒரே கூட்டு தான் பஞ்சில் ஒரே வயிற்று ஒரு பஞ்ச் பண்ணிடுறாங்க. ஐயோ அம்மா சொல்லி ஜங்க் பண்ணிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு காயோட மொத்தம் கை வச்சுறாங்க, கதைக்குள்ள சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் எப்படியான கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட் அவங்க இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்புக்கு கை எடுத்துட்டாங்க. இப்போ கை பார்க்குறேன், ஏன்டா அடிச்சா சொல்கிறாங்க. இந்த பாரு ப்ரொஃபஸர் ஓகேவா, ஸ்கூலில் பண்ணுறப்ப இது பண்ணாத சரியா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் பண்ண மாட்டீங்க, மட்டும் புது பாருக்கான்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்க சொன்னால் தப்பாடா சொல்கிறேன். இது வரைக்கும் யாரை பார்த்தாலும் காய்க்கு ஃபீலிங்ஸ் வந்து தெரியும், முதல் தடவையா இவர் பார்க்கும்போது தான் வர ஸ்மைலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கை கட்டுறாரு. ஜம்பு மறைக்கிறாங்க, கையை உடைச்சிருவாங்க சொல்கிறாங்க. சரி சரி காய் அமைதியாக இருக்காங்க. இவங்க யாராவது பார்த்து சைட் அடிச்சாக்கா லவ்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு யாராவது ஒன்று பிடிச்சிருன்னு சொன்னால் மட்டும் அதை எதுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. நம்ம எப்போதும் காமெடியாகவும் இருக்கணும் போல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜே டேலண்டாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஜங்கோட பெஞ்ச் வந்துச்சு. மை நேம் இஸ் ஜங் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தான் ஐம் கிம்கா எப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நைஸ் டு மீட் யூ சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு மறைக்கிறாங்க, அவரும் நைஸ் டு மீட் யூ சொல்கிறாங்க. ஜங்குக்கு காயத்துக்கள் மாதிரி இருக்கிறேன், வீடாக நடந்துக்கலாம் அப்படிங்கிற அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது யாரும் ஓகே நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இல்லாமல் வேறு மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி எடுக்கிறேன் ஓகேவா. ஏன்னா 1 வீக் ஆகும், நான் உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. நம்ம ஜெயலுக்கு ரொம்ப அழகாக கம்ஃபர்டபுளாக பேசிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரைட் பண்ணுறது வந்துட்டு நோட்டில் தான் காப்பி பண்ணுங்கள், நான் செக் பண்ணுவேன் ஓகேவா. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து காப்பி அங்கே சும்மா வந்துட்டு ஸ்டோரி கதை பேசிட்டு போகிறது புரியுதா சொல்கிறாங்க. ஓகே கண்டிப்பாக சார் சொல்கிறேன், எனக்கு ஸ்டடீஸ் டைமில் ஸ்டடீஸ் பண்ணணும், அப்புறம் ஃப்ரீ டைமில் பேசிக்கோங்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணவும் செய்யணும், செகண்ட் ஸ்டடீஸ் நல்லா படிக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஜோ எவ்வளோ அழகாக பேசுகிறாரு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயலுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் பார்த்தா முதல் தடவை நோட்டை எடுத்து வச்சுட்டு அழகாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஜங்களுக்கு பார்க்குறாங்க, டாக்டர் பாட்டா இது இவன் தான் நான் ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கா எழுதுறா சொல்கிறாங்க. என்ன நீயே பேசுகிறா சொல்கிறாங்க. நான் தாத்தனே ஆவியா எழுது சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க எழுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் ஜங்க் பார்க்குறாங்க, மாறிட்டானே ரொம்ப ஒரு மாதிரி நடந்துக்கலாம், வினோதமாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. காய் பார்த்தா அழகாக எழுதுறாரு, அந்த போர்டில் எழுதுறது எல்லாத்தையும் எப்படி அழகாக காப்பி பண்ணிட்டாரு. ஒரு பாயிண்ட் நம்ம ஜெயலுக்கு ஒரு 20 நிமிஷம் எழுதி முடிச்சுட்டு சரி ஓகே நோட்டில் காமிக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயில் பஸ் எடுக்கிறாங்க. சார் நான் வரதா சொல்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் பெஞ்சு வயசாக வாங்க சொல்கிறாங்க. சார் இப்போ ஒவ்வொருத்தவங்க போகிறாங்க, நம்ம இவங்க வந்துட்டு லாஸ்ட் பெட் தான் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் காமிச்சிட்டாங்க. லாஸ்ட் வச்சாங்க காய் வராங்க, காய் போய் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயலலிதா பார்க்குறாங்க, நல்லா இருக்குது, நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க, எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஒரு முக்கியமாக சொல்கிறாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கும் மார்க் கிடைக்கும் புரியுதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்னால் கரெக்டாக பண்ணிவிடுவோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயலலிதா ஓகே நீங்கள் போங்க போயிட்டு ஓட்டு ஒரு சைட் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு குறுக்குறுன்னு அவர் எதுவும் பார்க்குறாரு. இப்போ ஜெயலலிதா லைட்டாக வந்து யாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. காய் இவரே பார்க்க ஜெயலலிதா ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் வேறு பக்கம் டேரக்ஷனில் திரும்பிக்கிறாங்க. இப்போ காய் பார்த்து அப்படி பல்லு காமிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க ஜங்க் பார்க்குறீங்க, என்னடா சார் பார்த்து பல்ல காமிச்சிட்டு இருக்கா, ஏதோ பால் வளர்த்துக்கு பசுமாடு பல்ல காட்டுங்க அது மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, இல்லை எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ப்ரொஃபஸர் அப்படி சொல்கிறாங்க. யாரும் தான் என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் விட உலகம் தான் இருக்குது. சரி பைத்து வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்னு சொல்லி விட்டுறாங்க.
இப்போ ஜேவுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு சரி ஓகே உனக்கு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா, எனக்கு கேப் இங்கே தான் இருக்கும், எப்போ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா, அதை தாண்டி வேறு எதுவும் உங்கள்கிட்ட பேசணும், அதான் உங்களுக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது எதாவது ஷேர் பண்ணாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், ஏன்னாக்கா நான் தான் உங்கள் கிளாஸ் சார் தான் சொல்கிறாங்க. அப்படியே நீ தான் கிளாஸ் சார் அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, எனக்கு நம்ம காகிதத்தை கேட்குறாங்க. ஜேவுக்கு மாதிரி இருக்கு. ஆமாம் நான் தான் கிளாஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவுக்கு பயம் ஒரு காயிட்டு பேசுகிறப்போ நான் தான் உங்கள் கிளாஸ் சார், உங்களுக்கு என்ன டவுட்னாக்கா இதை கேட்கலாம் ஓகே, உங்கள் பர்சனல் ப்ராப்ளம் இருக்குனாக்கா இதை ஷேர் பண்ணலாம், ஏன்னா உங்களை பார்த்துட்டு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் அந்த காகிதம் எட்டி பார்க்குறாங்க, ஒரு போர் அவர் போயிட்டு ஹைட் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, என்னடா நினச்சிட்டு போவான் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அடிக்கிறாங்க. நீ ஏன்டா அடிக்கிறாரு சொல்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் ப்ரொஃபஸர் டா சொல்கிறாங்க. ஜம்பா இன்னும் கிளாஸ் போர் அடிக்கிறா சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கோங்க. ஆமாம் ஏன் அப்படி சொல்கிறாங்க, அது சார் இருக்கார்ல இவ்வளோ கிளாஸ் இருக்காரு பற்றியா சொல்கிறாங்க. இனிமேல் எல்லா கிளாஸும் நோட்டு கரெக்டாக நோட் பண்ணணும், அப்புறம் சார் நல்ல பேர் வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, உண்மையை நீ தானே சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னடா சொல்கிறாங்க, அது சொன்னால் புரியாது விடு எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் சரி ஓகே சும்மா இது இப்போ விளையாட்டு நம்ம பண்ணுறா சொல்லிட்டுறாங்க. டேக் அவர் வருது. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறோம், சரி வாக்கா டே கிளாஸ் போகலாம் சொல்கிறாங்க. டே கிளாஸில் எதுக்கு சொல்கிறாங்க. டே வாடகை போய் பார்க்கலாம், இதில் போர் அடிக்குது அவனை பார்க்கணும்னு சொல்லுவா சொல்கிறாங்க. இல்லை இனிமேல் எனக்கு போர் அடிக்கிற எங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டேய் வாடா சொல்லிட்டு காய் தான் ஜம்ப் தான் காய் பிடிச்சி எடுத்து போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அந்த பக்கம் நம்ம ஜிம்முட்டேவோ ஹைஃபை விளையாடிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக அது சின்ன பசங்க மாதிரி ஜம்ப் பார்க்குறாங்க. ரொம்ப கோவம் ஒரு பசுவாயிட்டு இருக்கு. டே எப்படி சொல்கிறாங்க. டே திரும்பாங்க ஜம்ப்பா வாடா சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் பிரேக் அவர் விட்டா என்னோட பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் வரும்போது தெரிய சொல்கிறாங்க. இல்லைடா இங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் அதான் சொல்கிறாங்க. அதை உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சதா புது ஃப்ரெண்டு கிடச்சிட்டானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறி இருக்க டே ஜங்காவுக்கு எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. அட அவன் கிடக்க ரவுடி நீ விடு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இல்லை அவங்க கூப்பிட்றாங்க உனக்கு தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க நீ போட்டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வந்து பேசிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடாரு. இப்படியே வந்து என்னடா பிரச்சனை சொல்கிறாங்க. ஏன் நான் தெரியாத வருவியா இன்னும் பேச மாட்டேயோ சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. வா கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் உட்காராங்க. நாங்கள் கேன்டீனில் இப்போ காய் உட்காந்துக்காங்க. டே உனக்கு சொல்லுடா சொல்கிறாங்க. சொல்லு காய் சொல்கிறாங்க. உனக்கு வந்து போர் அடிக்கிற கிளாஸ் நாங்கள் எல்லாமா சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. அதே ஒரு பர்சனை பார்த்ததும் நமக்கு ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஃபீலிங்ஸாக வருது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாக்க என்ன ஃபீலிங்ஸ் சொல்கிறாங்க. இப்போ டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க காயை. என்ன காய் சொல்கிறதுக்கு. ஆமாண்டா ஒரு பர்சனை பார்த்து ஃபீல் ஆக சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க யாரும் கிளாஸ் ஒன்று பொண்ணு பசங்களை பார்த்து யாரும் கேட்குறாங்க. அட பொண்ணு பசங்களாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது ஒரு பையன் சொல்கிறாங்க. சரி கிளாஸ் மட்டும் சொல்கிறாங்க. கிளாஸ் மட்டும் நியூ ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாப் மறைக்கிறாங்க. டே காயை பார்த்து டே பார்க்குறாங்க என்னடா சொல்கிறாங்க. அது ஏன் டே கேட்குறா. நியூவாக ப்ரொஃபஸர் வந்துருக்காரு சொல்கிறாங்க. பேர் ஜியோகா என் கிளாஸ் ஆறாமா. அவர் ரொம்ப நல்ல பசங்களை பார்க்க அழகாக இருக்காரு. ரொம்ப கைண்டாக ஹம்லே பேசிட்டு இருக்காரு. இவன் எனக்கா அவரே ஜோகனை வாங்காமல் பார்த்துட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. இது வரைக்கும் எனக்கு யாரும் பார்த்து பிடிச்சதே இல்லை டே. அவன் ரொம்ப பிடிச்சிருக்கே எனக்கு அவன் தான் வேணும் சொல்கிறாங்க. இது அவனா டே ப்ரொஃபஸர் அவரு சொல்கிற நம்ம காய்ச்சாங்க பிடிச்சாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கிளாஸ் இருந்தால் ப்ரொஃபஸர் மற்றபடி எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சரி பிடிச்சவனு தப்பு இல்லை. எனக்கு யாருக்கு யாருமே லவ்னு சொல்ல முடியாது இல்லையா. அதுவும் தப்பு இல்லை. உனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்குனாக்கா ஒரு ட்ரூவான ஃபீலிங்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணனாக்கா அவர் பிடிக்கிற விஷயங்கள் பண்ணு காய் சொல்கிறாங்க. அப்படியே என்ன பண்ண சொல்கிறாங்க. அவர் பிடிச்சவங்க நடந்துக்கோ. அவர் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணு. அவருக்கு வந்து ஒரு குட் ஃபீலிங்ஸ் ஒரு தாட் வரணும். அதுக்கப்புறம் நல்ல ஃபீலிங்ஸ் வரணும். அப்புறம் வந்து கம்ஃபர்ட் ஆனதுக்கப்புறம் லவ் சொல்கிறாங்க. இப்போ காய் ஜம்ப் பார்க்குறாங்க. ஏன்ட்டு நீ அதுக்கு மேலே இருக்கா சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது. அவனை பிடிச்ச லவ் பண்ணுறமேட்டே காய் இந்த மாதிரிலாம் பாசனம் கிடையாது இல்லை. அவனுக்கு ஃபஸ்ட் டைம் சொல்கிறான். அவனுக்கு என்கரேஜ் பண்ணணும்ல சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் கிளாஸ் இல்லை என்ன என்ன சொல்லுங்க டே சொல்கிறாங்க. கொஞ்சம் காய் பார்க்குறாங்க. நீ ஏன் என் வீட்டில் இருக்கணும் அவங்க சொன்னால் பாரு உங்க கூட எவ்வளோ வருஷம் பழகிட்டு இருக்கோம். உனக்காக எல்லாம் பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் தியாகம் பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பேன் ஸ்கூல் படிக்கும்போது. ஆனால் டே பாரு எவ்வளோ அழகாக எனக்கு என்கரேஜ் பண்ணுறான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான் நீ இருக்கியே சொல்லிட்டு நம்ம காய் திட்டுறாங்க. ஜம்ப் பார்க்குறேன். டே ப்ரொஃபஸர்டா பிரச்சனை இருக்கக்கூடாதுடா. ஸ்கூல் டைம் வேறு காலேஜ் டைம் வேறுடா அப்படி சொல்கிறாங்க. அது மூலமே யாருக்கும் தெரிஞ்சா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. காய் இங்கே பாரு மற்றவங்க தெரிஞ்ச மாதிரி நடந்துக்காரு சரியா. எனக்கு அவர் ப்ரொஃபஸராக வந்துருக்காரு சொல்கிறேன். நீ நம்ம ஜூனியர் என்ன ஸ்டூடெண்ட் புதுசாக வந்திருக்கோம். உனக்கும் அவங்களுக்கு தப்பானது இதெல்லாம் யாரும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. எனக்கு காலேஜ் இல்லையா நேம் வந்து ரொம்ப ஸ்பார் ஆகிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அப்பெல்லாம் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. எனக்கு சேட்டை விளையாட்டுற மாதிரி பண்ணாத ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட நீ பேச சரியாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லவ்லாம் சொல்கிறத கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி பண்ணு. அதுக்கப்புறமா பேசலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இறங்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. வேற போ அப்படி சொல்லிட்டு நம்ம காய் திட்டுறாங்க. ஜங்கு கண்டுக்கவே இல்லை. சரிட்டு இப்போ ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்க. டே வந்துட்டு நம்ம காய்க்கு ஐடியாலாம் கொடுக்குறாரு. இப்போ காய் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஃபைனில் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இது சொல்லிட்டு போய் ஜூஸ் வாங்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு இது ஜூஸ் சொல்கிறாங்க. எனக்கு இல்லைடா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. நீ நான் அவன் கூட ஓவராக பேச சொல்கிறாங்க. டே அவனுக்கு ஃப்ரெண்டாக எனக்கு பிடிச்சிருக்குடா. ரொம்ப நல்ல பையன்டா. ரொம்ப சாஃப்டாக யார் பேசலாம் தெரியுமா. அவனை பார்த்தா யாருக்கும் கோவம்னு தோணாதுடா. அவ்வளோ நல்ல பையன்டா சொல்கிறாங்க. இப்போ
ஜங்க் பார்க்குறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. சரி ஓகே டைம் ஆகி போகிறேன் சொல்லி போயிடாரு. இப்போ டேஸ் நல்லா பாஸ் ஆகிட்டு காய் பார்த்தா ஃபுல்லாக கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அவர் ஜேகோப்ட நல்ல பேர் வாங்க கிளாஸ் சாராக இருக்கார் இல்லையா, ஆனால் எல்லா சார்ட்டையும் நல்ல பேர் தானே ஜேகோப்ட நல்ல பேர் எடுக்க முடியும். ரொம்ப obedient-ஆ இருக்காரு. எல்லாம் பார்க்குறேன். காலையில் ஸ்கூல் டைமில் ரவுடி மாதிரி இருப்பாரு. ஒரு மாதிரி அராத் பண்ணிட்டு சேட்டை பண்ணுவார். அப்படியே காலேஜ் டைம் பார்த்து ஆப்போசிட்டாக மாறிட்டாரு. நல்லா படிக்கிறதும் நல்லா எழுதுறதும் நல்லா பண்ணுறாரு. நம்ம அஜய் போய் ஒரு டைம் வந்து எனக்கு பாராட்டிட்டாரு. நல்லா ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க காய் சொல்லணும், நல்லா பண்ணியிருக்க காய் சொல்லணும். காய் கையில் பிடிக்க முடியல. ஐயோ ஜெயகோபியில் பாராட்டியா ஹோப்பில் பாராட்டிட்டான்னு சொல்லிட்டு ஒரே குமாரமாக சாருக்கு சந்தோஷத்தை கையில் பிடிக்க முடியல. ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் வந்து டாக்டர் பாட்டம் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி லுக்கு விட்றாரு. என்ன பார்க்குறா சொல்கிறாங்க. ஓ நீங்கள் யாராவது பார்த்தாலே ஒரு லவ், அண்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு பர்சன் லவ் பண்ணோம் அப்படி சொன்னாக்கா வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. பார்த்து காமெடி கிரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறேன் நான் எதுவுமே சொல்ல அப்படி உட்காந்துருக்காங்க. இதை போய் பிரச்சனை முடியாமல் சொல்லி சொல்கிறாங்க. பிரச்சனை முடியாது, அது நல்லா காதல தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ட்டு காதலை மாற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. முதல் வரக்கூடாது காதல் வரக்கூடாது சொல்கிறாங்க. ஏன்னா காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. சரி இந்த பக்கம் ஜங்க் பேச கண்டுக்கல. இப்போ வந்து பக்கம் நம்ம டேவோட கிளாஸ் தானே ஒரு பையன் வந்துட்டு டேவை கூப்பிட்றாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உன்னை ஒரு சிறிய கூப்பிட்டாரு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி இப்போ டேவை எழுப்புறாங்க. ஜிம் பார்க்கன்னு கேட்டு நான் கூட வரவா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நான் இரு நான் போகிறேன் சொல்லிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தாங்க ஒரு பையன் இருக்கான். அவங்க எதுனா கிம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஏன் சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. பார்த்துக்க அங்கே ஒருத்தருக்கான் பார்க்க அப்படியே டிட்டு ரவுடி வருஷத்தில் இருக்கான். அவன் பேர் வானு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. யார் சொல்கிறாங்க. இவங்க அவங்க பேர் ஹான் ஓகேவா, அந்த காலேஜ் டான் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அவங்க பிடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க டேக் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க. அவன் லவ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. லவ் பண்ணுவாங்க பாருங்கள். லவ் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்காங்க நான் லவ் பண்ண முடியாது. ஓகே நான் லவ் பண்ண வரல, நான் படிக்க தான் வந்திருக்கேன். எனக்கு படிக்கிறதுக்கு மட்டும் தான் பிடிக்கும். அது மட்டும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். மற்றபடி எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது. ஓகேவா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி லவ் வராது சரியா புரியுதா சொல்கிற மாதிரி நான் போகலாம் டே போகலாம் ட்ரை பண்ணுறாங்க. டக்குனு டேவோட ஹேண்ட் அந்த பாசம் பிடிக்கிறாங்க. இப்போ டேட் அனுப்பி பார்க்குறாங்க. பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட பொண்ணுங்க பசங்க வந்து தான் ஃப்ரெஷ்ஷாக சுற்றிட்டு இருக்காங்க. அம்மையாக சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு காலேஜ் டைமுக்கு 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு அவ்வளோ பசங்க சுற்றிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களாம் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்காங்க. அம்மையாக சொல்லிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது அப்படி அழகு அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சொல்கிறான். கேட்கறது பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏய் யார் பதில் சொல்கிறேன் எட்ட போக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு சீனியர் ஓகேவா, செகண்ட் வந்து பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. எது எனக்கு நீ பாய் ஃப்ரெண்டா பாரு நீ ஒரு டைம் சொன்னாச்சுக்கே அவ்வளோதான் நல்லா இருக்காது பார்த்துக்கோ பிரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறான் கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம் சரி நான் யாரும் தெரியுமா சொல்லிட்டு அவங்க மாதிரி மிரட்டுறான். டேக்கு பிடிக்கவே இந்த பசங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜிமின் டே போய் விளையாட ஆக்சஸ் தேடி வந்துருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு இது வந்து பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே திரும்புறாங்க. இப்போ அந்த பையன் டேவை பார்த்து தள்ளி பார்க்குறான். பார்த்தா டாப்ட்டு பாட்டுன்னு பார்க்குறான். இப்போ அந்த டேவை ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க இல்லையா என் ஃப்ரெண்டு லவ் பண்ண சொல்லிட்டு அந்த பர்சன் பார்க்குறான். அவன் பேர் வந்துட்டு ஹென். அந்த ஹென் பார்க்குறான். ஏய் என் பேர் என்ன சொல்கிறாங்க. என் பேர் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. நீ யார் சொல்கிறாங்கன்னா டேவோட ஃப்ரெண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க டேவோட ஹேண்ட் எதுக்கு பிடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போது அந்த என்ன பார்க்குறான். சூப்பர் பார்த்துட்டு இருக்கான். டே பார்க்குறேன் புரிஞ்சுக்கிறாங்க. தப்பாக நினச்சி பார்க்குறேன் சொல்லிட்டு எதுக்கு என் ஃப்ரெண்டு பார்க்குறேன் சொல்லிட்டு தான் அவரோட ஹேண்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தட்டி எடுத்துட்டு ஜிம்மில் ஹைட் பண்ணிக்கிறாங்க. ஜிம் எதுக்கு வந்து சொல்கிறாங்க. உனக்கு கால்வெட்டியாக தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹென் பார்க்குறேன். டே என் தள்ளி சொல்லிட்டு டே பிடிச்சி தள்ளுறான். இந்த பக்கம் அந்த ஹான் பார்க்குறேன். டே என்னடா என் பாய் ஃப்ரெண்டு தள்ளுறா சொல்கிறாங்க. இல்லைடா இது சூப்பர் ஃபிகராக இருக்கடா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. முன்ன பார்த்து கேள்விப்படவே இல்லையே அப்படி சொல்லி பார்த்துருக்கான். இவருக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. பாருங்கள் தப்பாக பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்காக என் டே போட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு பரவாயில்ல. என் ஃப்ரெண்டுக்கு லவ் சேர்த்துருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு லவ் செட் ஆகிருக்கு போய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பேச பிடிக்கிற டேவா போகலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜெமினும் டேவும் சொல்லிடுவாங்க போகலாம் ஜிம்மி சொல்லிட்டு ஜிம்மி அனுப்பிக்கிறாங்க. இப்போ 2 பேர் போகலான்னு போவாங்க. டக்குன்னு ஆளுக்கு ஒரு ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. பாருங்கள் டேவோட ஹேண்டு விடுங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான். பரவாயில்ல ஒரு ஃப்ரெண்டு பேர் பாசமாக சொல்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது 2 பேரும் வேறு மாதிரி கீழே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. தப்பாக பேசுறீங்க நீங்கள் யாரும் தெரியல விடுங்க ஜிம்மி தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ டேக்கு கோவம் டே டக்குன்னு அந்த ஹென்னுடைய லெஃப்ட் கிட்ட லைட்டாக ஹிட் பண்ணிடுறாரு. அவங்க கையை விட சொல்லிட்டு தட்டி விட்டுறாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு அந்த அவங்க உட்காந்துருக்கான். அவன் பார்த்து நீங்கள் ஒரு டைம் என்னோட பாய் ஃப்ரெண்டு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இங்கே வந்து அவனை பார்த்துக்கோ நல்லா இருக்கா சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம ஜவுக்கும் தெரியும். டே வந்து பாசம் வந்து மாட்டிருக்காங்க லவ் பண்ண சொல்கிறாங்க தெரியும். அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் ரவுடியாச்சு. அவர் காயை பிடிச்சி போயிடாரு. காய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இதாக இருப்பார். காய் நம்ம ஜவுக்கு போயிட்டு பயங்கரமாக அடிச்சு போட்டாங்க. சரி கூட பார்க்காம இது காலேஜ் பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஜவுக்கு கூப்பிட்றாங்க. பிரின்சிபல் என்ன பண்ணியிருக்கா காலேஜோட டானாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் ஃபஸ்ட் காலேஜ் எதுக்கு டானாக சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபலே அமைதியாகிறாங்க. ஜம்ப் இப்படி கேட்டவும் காலேஜ்லாம் படிக்க வைக்கான காலேஜ் எதுக்கு டான்னு சொல்கிறாங்க. அந்த காலேஜ் சீனியர் ஜூனியர் ரேங்கிங் பண்ணக்கூடாது சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு டான் அது மட்டும் இல்லாமல் சீனியர் எப்படி ஜூனியர் வந்து லவ் பண்ண சொல்லி நடக்கலாம். அது கை பிடிக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயமா.
அப்படி சொல்லிட்டு நம்ம காலேஜும் கேட்குறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், காலேஜுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க, பாருங்க அவங்க பெரிய வீட்டு பையன் சொல்கிறாங்க, அதை பற்றி கவலையே இல்லை, நாங்கள் இந்த மாதிரி கட்டி பணம் கட்டி படிக்க தானே வரும், இந்த மாதிரி எங்களை பசங்க விழி பண்ணுவோம் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திட்டுவோம். இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க, பாரு எல்லாம் அடிச்சு தப்பு இல்லையா, பாரு அவன் கையை உடச்சிருக்க சொல்கிறாங்க. அவன் தப்பான கையை உடச்சேன், நான் இதே மாதிரி மறுபடியும் பிரின்சிபல் ட்ரை பண்ணால் அவன் கை இல்லை அவன் காலையை உடைப்பான்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. இப்போ பிரின்சிபல் திட்டாங்க, காலேஜ் படிச்சு படிக்க வந்து ரவுடி தன பண்ண முடியாது சொல்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் அங்கே கேளுங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கு திட்டுறாங்க. இப்போ ப்ரொஃபஸரை பார்க்குறாங்க, ஜெயவுக்கு தான் வராரு, ஜெயவுக்கு தான் ஜங்கோட காசு சார் பாருங்க சார், ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க சார், நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டாங்க. ஜெயவுக்கு சார் நீங்கள் பாருங்க சொல்லி வைங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை, இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, என்ன ப்ராப்ளம்னாக்கா நம்ம எதுக்கு இருக்கோம், ப்ரொஃபஸர் பிரின்சிபல் எதுக்கு இருக்கும், நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க, இவங்க அடிப்பாங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு பார்த்தா பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க, அந்த ஃபோனையும் அந்த ஹென்னையும் பார்த்தா தப்பான பசங்க புரியுது. ஜெயவுக்கு பார்க்குறாங்க, சார் நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சார் சொல்லிட்டு நம்ம அவர் வந்துட்டு ஜங்குக்கு வா சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வராரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, சார் சொல்கிறாங்க ஜங்கு புரியுது, ஓகேவா அவங்க பசங்க தப்பான பசங்க புரியுது, அதுக்காக எடுத்து அடுத்தடி பண்ணீங்க என்ன சொல்கிறாங்க, படிக்க தானே வரும், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பண்ணி கட்டியிருக்காங்க, இப்போ என்ன நினைக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க, காலேஜில் சஸ்பெண்ட் பண்ணால் என்ன பண்ணுவேன் சொல்லி கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் பணக்கார பசங்க போல அவங்க அப்படி சொல்கிறாங்க, அவங்க பணக்காரங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, பாருங்க ஜெயப் சார் தப்பா இருக்காங்க சரியா, நாங்களும் உங்கள் வேணும்னு அடிக்கல, அவங்க வந்து எங்கிட்ட தப்பா பேசுறாங்க, நம்ம போயிட்டானே பேசணும், எதுக்காக ஃபோர்ஸ் பண்ணுறீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு அவங்க வேறு தப்பா பேசுறாங்க சொல்கிறேன், எனக்கு புரியுது காய், நான் வந்து நீங்கள் பண்ணி தப்புன்னு சொல்ல வரேன் சரியா, ஆனால் டேரெக்டாக பண்ணுறது சொல்லிட்டாங்க. இப்போ வந்து புரியல எவ்வளோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெயப் ப்ராக்டிஸ் மேட் பண்ணுறாங்க, டேரெக்டாக பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் காய்க்கோ ஜெயவுக்கு புரியுது, அதுக்கு இன்டெரக்டாக நீங்களே தெரியாமல் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. காலேஜுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் தெரியாமல் பண்ணுறதுன்னு சொல்லவும் அவங்க பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாஸ் டக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க, யோசிச்சு பண்ணும் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க, சரி ஓகே வாங்க சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு டேவும் கிளாஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மு வராங்க, டே வராங்க, டேரெக்டாக ஜங்கோட கிளாஸ்க்கு ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணா சொல்கிறாங்க, பின்னா உன்னொருத்தவங்க உன்னொருத்தவங்க வீட்டு டார்ச்சர் பண்ணால் பார்த்துருக்க சொல்கிறா சொல்கிறாங்க. டே நானும் பேச சரி பண்ணி பண்ண சொல்கிறேன், என்னது பேச சரி பண்ணிப்பா சொல்கிறாங்க. ஏன்டா இந்த ஒரு ரவுடிஸை காட்டுறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜிம்முக்கு பார்க்குறாங்க, அது ஹானும் ஹென்னும் அது கையில் அடிப்பட்டு பேண்டேஜ் போட்டிருக்காங்க. அதை பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருக்கு, இவன் எந்த அளவுக்கு யார் அடிச்சிருப்பா சொல்லி ஜங்கு தான் அடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு பயமாக இருக்குது, ஜங்கு இப்போ கோவம் வரும்போது இருக்குது, அடிச்சிடுவான்னு நினைக்கிறாங்க, ஒரு பயப்படுறாங்க. சேம் டைம் ஒரு தாட்டு வருது, செட்டு விட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு டே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நம்ம டே வந்து ஜங்கு சொல்லியிருப்பாங்க, அதை நினச்சி பார்த்து ஜங்கு ஜிம்மு பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணிட்டு விட்டுறாங்க. அப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிடுச்சுக்கிட்டா எல்லாரும் க்ளோஸ் ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஜிம்மு பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காகவே இருக்குது. அதை பார்த்துருந்தே நம்ம ஜங்கு வந்துட்டு மாதிரி ஜிம்மு பார்த்துருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, நம்ம கூட கேட்கவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி ஹான் அடிக்கிறது கூட என்ன தான் அதிகமாச்சு, அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஒரு அமிர்தாங்க சொல்கிறாங்க, அவன் என்ன கிடையாது ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, என்ன அப்படி சொல்கிறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஒரு டைமாவது வந்துட்டு அவனை டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவன் சொன்னா ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, அதுக்கு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க, டேய் உண்மை சொல்லு உனக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு நான் அடிச்சதுக்கு ரீசன் அவன் வந்து தப்பாக பேசுனது தான் ரீசன் தான் நான் அடித்தேன், செகண்ட் எனக்கு ஜிம்மு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் ரொம்ப பியூர் இன்னசென்ட், அவனுக்கு ஃபைட்லாம் பிடிக்காது, அவனுக்கும் டேவுக்கும் வயலன்ஸே பிடிக்காது, ஆனால் அவன் டே ஒருத்தவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அவனை சர்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறான், நம்ம டேவை சர்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், டே விடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது அன்றைக்கி ப்ரௌடாக இருக்குது, ஏன்னா டே வந்து அவங்க பாசமாக இருக்கான், சேம் அவனும் அப்படி இருக்கான், அது அன்றைக்கி ப்ரௌடாக இருக்குது. டே வந்து அவங்க எல்லாம் காட்டுற அளவு வந்துட்டு ட்ரூவான ஒருத்தனை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிற நியாயமானது அப்படி சொல்லும்போது நம்ம காய் பார்க்குறாங்க, பாரு உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வேறு யாரையும் மனசு அழைப்பாய் விடாத, ஏன்னா அவனுக்கு ஒயன் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க, பாரு எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது சின்ன வயசில், அதை பற்றி தேவையில்லாமல் யாரும் பேசாத ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆமாம் எனக்கும் நிச்சயம் ஆனது யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதா சொல்கிறாங்க. அது பர்டிகுலராக ஜிமினிக்க சொல்கிறாங்க, அதையும் பர்டிகுலராக ஜிமினிக்க சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க, டே வேணாண்டா தப்பு சொல்லிட்டாங்க, நின்றதுக்கோ ஜிமிட்டு க்ளோஸாக ஆகிடாதான் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் க்ளோஸாக ஆகாமல் இருக்கீங்க, அதுலேயும் பேசுகிறதுல இருந்தாலும் சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அதை பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிம்மு கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போனாக்கா எதனா பண்ணாக்கா டேக் ஜிம்மு பயங்கர க்ளோஸு, இப்போ டேக் போனாக்கா ஜிம்மு வருவாங்க, அவருக்கு மற்ற விஷயங்களும் பயம், ஆனால் டேக்காக இருந்தாக்கா அவர் வருவார். சேம் டேவும் அப்படி தான், அவருக்கு வந்து வயலன்ஸ் பிடிக்காதானா ஜிம்முக்காக அவர் வருவார், அப்படி தான் இருக்காங்க ரெண்டு பேரும். அது பார்க்குறப்ப நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன் டைம் நம்ம டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. அப்போ நம்ம ஜங்கு கேட்குறாங்க, ஏன் சேடாக இருக்க சொல்லிட்டு அது ஒன்று சொல்கிறாங்க, இல்லை என் ஜிம்மில் பற்றி கொஞ்சம் எனக்கு தெரியுமா அதனால சொல்கிறாங்க, அப்படின்னு நினச்சோம் ஜிம்மின் லைஃப்பில் சொல்கிறாங்க. இல்லை என் ஜிம்முக்கு வந்து அம்மா இல்லையம்மா சொல்கிறாங்க. ஏன்னா என் ஜிம்முக்கு அம்மா இல்லையம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு அந்த மடியில் படுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேஸ்ட் விஷயம் சொல்கிறாங்க. அவருக்கு ஷேர் பண்ணும்போது ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் ஜிம் ரொம்ப அழுது அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்கு சொல்லுவோம். நம்ம அது டேக்கிற டேஸ்ட்டை பார்க்கும் ஜங்கு ரொம்ப கஷ்டமாக அழகாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜிம்மு பார்க்குற ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, அவங்க அத்தைக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான், எதுக்கு அத்தைக்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிறான், அவங்க அத்தையும் இவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ புரியல.
அப்பா தெரிஞ்சவனுக்கு அவங்க அம்மா இல்லை, அவங்க அத்தை தான் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கவே கஷ்டமாக இருந்துச்சு. என் ஜிம்மில் இருக்க அழக்கூடாது, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும், எப்போ நம்மளை பார்த்துப்பேன், நீ இது ஃபஸ்ட்டு வேடா சரியா, என் ஜிம்மில் வேறு நீ எனக்கு ஜிம்மில் ஒன்று தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன்னா ஜிம்முக்கு அதிகமாக கேர் காட்டுவோம் சரியா சொல்லிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறேன்னு கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜம்ப் ஜிம்மில் ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு கேள்வினாக்கா நம்மளோட ஜிம்முக்கு பிடிக்கல, நம்ம ரவுடிமா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க பிடிக்கல போல சொல்லிட்டு அவர் அப்படி நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க, இல்லை மற்றபடி பெருசாக பேசவே மாட்டாங்க. நம்ம டேபிள் ஜிம்மு ஃபுட்டாக ஷேர் பண்ணிப்பாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்க் ஃபுட் ஜிம்மில் பிடிக்கும், நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுவார் டே மூலியமாக. ஆனால் டேரக்டாக எதுவும் பேச மாட்டார். அவருக்கு வந்து ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜிம்மில் கேரக்டர் ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவனுக்கு அது பிடிக்காது அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் கொஞ்சம் கோவம் பேசிட்டோம், செகண்ட் நான் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிக்காது, நம்ம பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஒரு 4 மந்த் போயிடுச்சு. 4 மந்த் ஆஃப்டர்டா நம்ம ஜிம்மிட்டா பார்க்குறாங்க. ஹாஜிரவங்களுக்கு என்னாச்சு சொல்கிறாங்க, எனக்கு ஃபீவர் இருக்கா சொல்கிறாங்க, எனக்கு மெடிசன் வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, இல்லைடா இங்கே யாருமே இல்லைடா, இன்றைக்கெல்லாம் மூவிக்கு போயிருக்காங்க டே, அப்புறம் நம்ம மிக்கு ஜாக்சனு காயெல்லாம் மூவிக்கு போயிட்டாங்க, நான் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வரேன், யாருமே இல்லை ஹெல்ப்புக்கு, நானே போய் வாங்கிட்டு வரேன், எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு பாரு, நான் போய்ட்டு வாங்கிட்டு வரேன், நீ பத்திரம் பார்த்துக்கிறியா சொல்கிறாங்க. இல்லைடா ஜிம்மின்னு சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏற்ற சொல்ல ஜிம்மில் போயிட்டாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜிம் வெளில போனது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹாஜில் விட்டுருக்க டோர் பில் ரிங் ஆகிட்டுருக்கு. ஹாஜின்னு பார்க்குறாங்க, போகும்போது டோர் லாக் பண்ணிட்டு போயிட்டானா என்ன சொல்லிட்டு இருந்துச்சு. ஹாஜி மெதுவாக எழுச்சி வர முடியவே இருக்குது. எழுச்சி டோரை பண்ணிட்டு ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜங்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜங்க் பார்த்துட்டு நம்ம ஹாஜின்னு பார்க்குறாங்க, ஜங்குக்கு நீங்கள் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னாச்சு ஓகே தானே கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. நம்ம இங்கே மற்றவங்களாம் சொல்கிறாங்க, இல்லைடா எல்லாம் படம் பார்த்துட்டு எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்றோம் சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டாங்க, எனக்கு வந்துட்டு படத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபுட்டு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெளில அதான் வீட்டுக்கு வந்துட்டேன், என் நீ ஜிம்மு வரவும் இல்லை மூவிக்கு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அதான் ஜிம்மு வரல. இப்போ ஜிம்மு எங்கே சொல்லி கேட்குறாங்க, மெடிசன் அங்கே போயிருக்காங்க. மெடிசன் அந்த டைமில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, இல்லைடா வெளில கிளைமேட் வர சொல்கிறாங்க. இப்போ தான் ஹாஜி வெளில பார்க்குறேன், இப்போ தான் ரெய்னி கிளைமேட்டாக இருக்குது, ரெய்னி வர மாதிரி இருக்குது, தனியாக போனால் சொல்கிறாங்க. ஆமாம் பைக் ஓட்டிட்டு போல நடந்து தான் போயிருக்கான், பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிருப்பானா இருக்கும். அப்படி வீட்டில் கொஞ்சம் வேறு எதுவும் இல்லையா, அதான் சரி நூடுல்ஸ் பார்க்குறேன் வாங்கிட்டு அப்படி மெடிசன் வேண்டாம் சொல்லிட்டு போயிருக்கான் சொல்கிறாங்க. அவங்க பயம் டீமெல்லாம் பயம் சொல்லிட்டு ஜங்க் நம்ம காய்ச்சல் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ரெஸ்ட் எடுத்து பண்ண வரேன் சொல்லிட்டு ஜங்க் ஓடி போயிடுறாங்க. இப்போ அவர் போய்ட்டு வேகமாக ரெயின் கோட் போட்டு ரெயின் கோட் மட்டும் போட்டு கீழே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின்டா மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மெடிசன் வாங்கிட்டாங்க. அப்போ சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க. ஹாஜினுக்கு இப்போ போயிட்டு நம்ம இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றது நல்லா இருக்காது, ஃபீவர் டைமில் நூடுல்ஸ் சாப்பிடுறது பேசாமல் ரைஸ் வாங்கிட்டு போவோம், வாங்கிட்டு போயிட்டு கஞ்சி வச்சு கொடுக்கலாம், கஞ்சி வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஃபீவருக்கு சரியாகும் சொல்லி ஜிமின் ரைஸில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரைஸ் வாங்கணும்னு சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. வெளில பார்த்து வந்து தண்டை சொல்லி கேட்குது, ஐயோ ஐம்பதுல கூட எடுத்து வரலையே, நான் பாட்டுக்கு வந்துட்டேன், ரெய்னி வந்துருமா நான் ஜிமின் தான் டக்குன்னு அந்த அரிசி கொஞ்சம் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த மெடிசன் வாங்கிட்டு கவர் போட்டு பேக் பண்ணிக்கிறாங்க. அது நினைச்சிருக்கூட சொல்லிட்டு நான் ரெய்னி வரைக்கும் போயிடலாம் சொல்லி ஜிமின் தான் வேகமாக வராங்க. அவருக்கு பயமாக இருக்குது. முதல் தடவை தனியாக வந்திருக்கேன்னா பயமாக இருக்குது, எப்பவும் ஹாஸ்டல் கூட வந்துருவேன், முதல் தடவை யாருமே நம்ம வர பயமாக வர இருக்க, சீக்கிரம் போயிடும் சொல்லி ஜிம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படாக்க இப்போ தூரம் விடுது, ஐயோ நம்ம நடந்த பொறுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் இருக்கே சொல்லிட்டு ஜிம் தான் ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ரொம்ப ரெய்னி ஹெவியாக வந்துருச்சு. ஜிம் கொஞ்சம் தூரம் போனது பஸ் ஸ்டாப் டக்குனு ஜிம் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டாங்க. பஸ் ஸ்டாப்பில் போய் நின்றுருக்காங்க. ரெய்னி தண்டர் சொந்த அப்படி இருக்குது. ஜிம்முக்கு ரொம்ப பயம் இருக்குது. அப்படியே ஜிம் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாங்க. அந்த இது இருக்கும்டா அந்த பெஞ்சு மேலே உட்காந்துக்கிறாங்க. அவர் பயமாக இருக்குது, கடவுளையும் பயமாக இருக்குது. அந்த ஜிம் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. அவர் ரெய்னி அந்த மின்னல் சவுண்ட்லாம் ரொம்ப பயம், மின்னல் தான் எல்லாருக்கும் பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அவருக்கு. அப்படியே வந்து ஷிவராயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நடுக்க மாதிரி ஒரு மாதிரி. இந்த பக்கம் அந்த பர்சன் சடனாக ஜிம்மில் கை வைக்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே பயந்து போயிடுறாங்க. அப்படியே கத்துறாரு. இப்போ நம்ம அந்த பர்சன் நம்ம பாருங்க ஜங்கு உங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படியே ஐஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்து ஜங்கு பார்த்து நெக்ஸ்ட் செகண்ட் ஜிம் போய் டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க.